புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். செய்திகளை விரைவாக பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு பயின்று ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என சட்ட மாணவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவுரை கூறியிருக்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சட்டக்கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், அரசு நிர்வாகத்தில் சட்டம் பயின்றவர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக திகழும் மாணவர்கள், ஆட்சியாளர்கள் சரியான கொள்கை வகுப்பதிலும் உதவ வேண்டும் என்று பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தினார். ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்று யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை சகோதரிகள் நிரூபித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மாதத்தின் இறுதி ஞாயிறான இன்று வானொலியில் மன் கி பாத் உரையாற்றினார் பிரதமர். விநாயகர் சதுர்த்திக்கு வேதிப்பொருட்களை கலக்காமல் பாரம்பரிய முறைப்படி களிமண்ணால் ஆன சிலைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற PV சிந்து மற்றும் சாக்ஷி மலிக் ஆகியோர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது பதக்கம் வென்ற வீராங்கனைகளால் இந்தியா பெருமைப்படுவதாக மோடி புகழாரம் சூட்டினார். ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்கில் பங்கேற்ற தீபா கர்மாக்கர், சிந்துவின் பயிற்சியாளர் கோபிச்சந்த், துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ஜீது ராய் ஆகியோரும் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி அம்மாநில மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரிவினைவாதிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். காஷ்மீர் மக்களின் துயரங்களை நீக்குவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஹுரியத் மாநாட்டு தலைவர் சையத் அலி ஷா கிலானிக்கு மெஹபூபா வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்திருக்கும் ஹுரியத் மாநாட்டு செய்தித் தொடர்பாளர், மாநிலத்தில் மக்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு மெஹபூபா ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 80 கிலோ தங்கம் காணாமல் போனது குறித்து சிபிஐ விசாரிக்க மத்திய நிதித்துறை பரிந்துரைத்திருக்கிறது. கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 25 கோடி ரூபாய் மதிப்பிலான 80 கிலோ தங்கம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. தங்கக்கட்டிகள் மற்றும் நகைகளாக வைக்கப்பட்டிருந்த அவை கடந்த 4 ஆண்டுகளில் சிறிது சிறிதாக காணாமல் போகின. திருவள்ளூர் மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சலால் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டு நோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். திருவள்ளூரில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் போலி மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வைரஸ் காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர் உயிரிழக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தணி பகுதியில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. காவிரி ராஜபுரத்தில் 4 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் கொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் சீனிவாசன் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். சிறுவாணி ஆற்றில் மட்டுமில்லாமல் பவானி ஆற்றின் குறுக்கேயும் கேரள அரசு தடுப்பணை கட்ட இருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தி தடுப்பணை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகளை கேரள அரசாங்கம் தொடங்கிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 தடுப்பணைகள் மூலமாக தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவது எந்த விதத்திலும் தடைபடாது என்று கூறப்பட்டாலும் தமிழக விவசாயிகள் இதனால் கலக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். கேரள அரசு தடுப்பணை கட்ட முயற்சிப்பதை கண்டித்து திமுக தரப்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி கோவையில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சிறுவாணி மற்றும் பவானி ஆறுகளின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. போராட்டம் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டடம் கட்டப்படுவதை தடுப்பதற்காகவே உறுப்பினர்கள் சிலர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக தென்னிந்திய நடிகர் சங்கம் விளக்கமளித்திருக்கிறது. நடிகர் சங்கத்தின் மீது அரசியல் சாயம் பூசப்படுவதை கண்டிப்பதாக கூறியிருக்கும் அதன் தலைவர் நாசர் அரசாங்கத்தோடு இணைந்து வளர்ச்சிக்காக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்பதை சங்க செயலாளர் விஷால் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ராக்கெட் என்ஜின் சோதனை 5 வினாடிகளுக்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த முறை அதிக நேரம் சோதனை செய்யப்படவிருப்பதாகவும் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கூறினார். சோதனை வெற்றிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராக்கெட் என்ஜினை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்று போலீஸ் வாகனத்தின் மீது மோதிய வழக்கு தொடர்பாக நடிகர் அருண் விஜயின் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அருண் விஜயை காவல் நிலையத்தில் ஆஜராக அறிவுறுத்திய நிலையில் அவர் தலைமறைவாகியிருப்பதாக பாண்டிபஜார் போக்குவரத்து காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். அவரை தேடுவதாகவும் காவல்துறை கூறியிருக்கிறது.
பழுப்பு ஆட்டோவை ஓட்டிச் சென்றவரிடம் ஹெல்மெட் அணியவில்லை என கூறி போலீசார் அபராதம் விதித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பழனியிலிருந்து டாடா ஏஸ் எனப்படும் சிறிய ரக சரக்கு வாகனத்தில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த முத்துச்செல்வம் என்பவரிடம் எரியோடு காவல்துறையினர் ஆவணங்கள் அனைத்தும் இருந்தும் தலைக்கவசம் அணியவில்லை என கூறி அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. அதற்கான சான்றில் 4 சக்கர சரக்கு வாகனத்தில் தலைக்கவசம் அணியவில்லை என எழுதப்பட்டுள்ளது. இலங்கை இறுதிப் போரின் போது காணாமல் போன தமிழர்களின் நிலை குறித்து ஐநா சபையும் செஞ்சிலுவைச் சங்கமும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரகசியமாக வைக்கப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பைச் சார்ந்த 107 பேர் சிறிது சிறிதாக விஷம் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். சென்னையைச் சேர்ந்த அக்ஷயா என்ற 8 வயது மாணவி தமது பிறந்த நாளை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை மாணவி ஒருவருக்கு கழிவறை கட்டிக் கொடுத்து கொண்டாடினார். துத்துக்குழி என்ற கிராமத்தில் 25,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறை கட்டப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் புதிய முறையில் இந்த கழிவறை கட்டப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் நடைபெற்ற இரட்டையர் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் கலந்து கொண்டனர். இரட்டையர் மூவர்களை இணைக்கும் விதமாக ரோட்டரி சங்கங்கள் சார்பில் விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 120 இரட்டையர்கள் 6 மூவர்கள் பங்கேற்றனர். இரட்டையர்கள் மேடைக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குஜராத்தில் துப்பாக்கிச் சுடும் வீராங்கனையான தமது மகள் சர்வதேச போட்டியில் பங்கேற்பதற்கு பயிற்சி பெறுவதற்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துப்பாக்கியை ஆட்டோ ஓட்டுநர் பரிசாக அளித்திருக்கிறார். அகமதாபாத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணிலால் கோலி, இவரது மகள் மித்தல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தேசிய அளவிலான வீராங்கனையாக இருக்கிறார். இந்நிலையில் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதற்காக தனது மகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான துப்பாக்கியை மணிலால் பரிசாக வழங்கினார். அமெரிக்காவில் நடைபெற்ற கனெக்டிகட் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா, ருமேனியாவின் மோனிகா இணை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. நியூ ஹேவனில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் யுக்ரைனின் பாண்டரென்கோ மற்றும் தைவானின் சுவாங் இணையை சானியா மோனிகா இணை எதிர்கொண்டது. 1.5 மணி நேரம் நீடித்த இந்த போட்டியில் சானியா இணை 7-5, 6-4 என்று நேர்சுகளில் கோப்பையை வென்றது. ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு ஹைதராபாத் பேட்மிண்டன் சங்க தலைவர் சாமுண்டேஸ்வரநாத் BMW சொகுசு கார் பரிசாக வழங்கி கௌரவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பங்கேற்றார். அவருடன் PV சிந்து, அவரது பயிற்சியாளர் கோபிச்சந்த், சாக்ஷி மலிக், தீபா கர்மாக்கர் ஆகியோர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் போடியின் தேவாரத்தில் மாவட்ட அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அமெச்சூர் கபடி கழகமும் ஊர் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான அணிகள் பங்கேற்றன. 4 நிலைகளில் விளையாடி வெற்றி பெறும் அணிகளுக்கு சிறப்பு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்படும். போட்டியை காண ஏராளமான ரசிகர்களும் திரண்டிருந்தார்கள். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழையோ அல்லது இடியோடு கூடிய மழையோ பெய்வதற்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு ஆந்திர கடற்கரைக்கு அப்பால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதால் சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொழிலதிபர் வைகுண்டராஜனின் விவி மினரல்ஸ் நிறுவனம் 50 லட்சம் டன் தாது மணலை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருப்பதாக வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல்வேறு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுகுறித்த விரிவான செய்தியை தற்போது பார்க்கலாம். சென்னையில் புதிய தலைமுறையிடம் பேசிய வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன், 2013ஆம் ஆண்டிலேயே தமிழக அரசு சுரங்க குத்தகை பணிகளை தடை செய்து விட்டதாகவும், ஆனால் அதை மீறி வைகுண்டராஜன் நிறுவனம் தாது மணலை கொள்ளையடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 2013லேயே தமிழ்நாடு அரசு இந்த சுரங்க குத்தகை பணிகளை தடை செய்துட்டு, அவங்ககிட்ட இருந்த பழைய பெர்மிட்டுகள், பழைய சிலிப்புகள், நடைச்சீட்டுகள் எல்லாமே கவர்மெண்ட் திரும்ப வாங்கிட்டு யாருக்குமே கொடுத்ததை. இந்த தடையானம் வந்த பிறகு, தடையானைக்கு பிறகு எந்த சுரங்க பணிகளும் நடைபெறதுக்கு அனுமதியும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் பெர்மிட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டு கொடுக்கவும் இல்லை. ரெண்டாவது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேஜர் மினரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட், அந்த ஆக்டின் படி 41A படி டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இல்லாமல் 1 கிலோ மண்ணு கூட ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது.
அதே மாதிரி கோரி பண்ணுறது வந்து தொழிற்சாலைக்கும் கொண்டு போக முடியாது. ஆனால் அந்த சட்ட விதிகளை அவங்க வந்து மத்திய அரசு சட்டத்தையும் மதிக்கல, மாநில அரசு தடையானையும் மதிக்கல, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவுகளையும் மதிக்கல. வைகுண்டராஜனின் விவி மினரல்ஸ் நிறுவனம் 50 லட்சம் டன் தாது மணலை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தி இருப்பதாகவும் இவை எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு சென்றது என்ற விவரம் தம்மிடம் இருப்பதாகவும் குமரேசன் கூறினார். தாது மணல் கடத்தலால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குமரேசன் தெரிவித்தார். சுமார் 50 லட்சம் டன் எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மதிப்புக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, ஆஜர்படுத்த தயாராக இருக்குது எப்பவும். இது சம்மந்தமாக நான் பல புகார் மனுக்கள் பல இடத்துக்கும் அனுப்பியிருக்கேன். மத்திய அரசுக்கும் அனுப்பியிருக்கேன், மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்கேன். அதை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கண்டுகொள்றதே இல்லை. தாது மணல் கடத்தலுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்திடம் அளிக்க தயாராக இருப்பதாக கூறிய அவர், முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தாது மணல் கடத்தலை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தாது மணல் கடத்தல் பற்றி புகார் அளித்ததால் வைகுண்டராஜனும் அவரது ஆதரவாளர்களும் தமக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குமரேசன் குற்றம் சாட்டினார். நீங்கள் வண்டியை சோதனை பண்ணுங்க, வண்டிக்கு அனுமதி 10 டன்னுன்னா 20 டன் ஏற்றிட்டு போகிறேன், அது ஒரு குற்றம். பெர்மிட் டிரான்ஸ்போர்ட் பெர்மிட் இல்லாமல் மூவ் பண்ண முடியாது. அந்த சட்ட புத்தகத்துடைய விளக்கங்களையும் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, வாங்கியிருக்கு. ஆனால் அவங்க அதை நம்மளை கவுண்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கு இடைஞ்சலையும் தொந்தரவையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொலை மிரட்டல் விடுறான், ஓப்பனாக டாரை சேர்த்து கொல்லுவேங்க, என் பையனை டாரை சேர்த்து கொல்லுவேங்க. விவி மினரல்ஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி இதுவரை 18 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதனை வைகுண்டராஜன் மறைத்து விட்டதாகவும் ரவுடிகளின் துணையுடன் தாது மணல் கடத்துவது தொடர்வதாகவும் அவரது சகோதரர் கூறினார். கூலிப்படைய துணையோட தாது மணல் மாபியா கும்பல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் இந்த தொழிலை வச்சுக்கிட்டு மோனோபோலியா கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் 3 மாவட்டத்தினுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அனுமதி கட்டுறது அனுமதி கிடையாது, போர் போடுறதுக்கு அனுமதி கிடையாது, சட்டங்கிறதே அவனுக்கு கிடையாது. அவங்க என்ன நினைக்காங்களோ அதை செயல்படுத்துவாங்க. அதுக்கு எல்லாரும் அடிமையாக செயல்படணும். இதுதான். தாது மணல் கடத்தல் தொடர்பாக பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரங்களுடன் பல முறை புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸில் எல்லாம் இருக்கிற நிபந்தனைகள் எதையுமே இவங்க கடைப்பிடிச்சு தொழில் நடத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை அதுக்கு ஏஎம்டி அணுசக்தி துறை ஒரு பிளான் கொடுக்கு, மைனிங் பிளான் அப்ரூவ் பண்ணி, ஐபிஎம் இந்தியா பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஒரு பிளான் அப்ரூவல் பண்ணி கொடுக்கு, கலெக்டர் லீஸ் டீட்டெயிலில் பல கண்டிஷன் போடுறாரு. அதெல்லாம் இப்போ இதுக்கு ஒத்தே வராது. அதாவது மைனிங் அடிப்படையே அவுட்டு, தடை. லீஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே செல்லாது. இப்போ ஒன்லி திருடு தான், திருடி ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. மத்திய மாநில சட்டங்களை மீறி தாது மணல் கடத்தலில் ஈடுபட்ட வைகுண்டராஜனின் சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என அவரது சகோதரர் குமரேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். கார்னட், இலுமினேட்டு, சிர்கான், ரூட்டைல், சிலிமினேட்டு இப்படி பல மினரல் வழியாக இந்த அணு மினரல் கடத்தப்படுது. மோனசைட்டும் கடத்தப்படுது. அந்த கண்டெய்னருக்குள்ளே மத்தியில் வச்சு மோனசைட்டுக்கு தடை, அனுமதியே கிடையாது. ஆனால் இவங்க அதை கடத்துறாங்க. கடத்தி தான் அவங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் கிடைக்கி. இது சம்பந்தமாக நான் பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கேன். இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே இது ஒரு அச்சுறுத்தல், அதனால் நீங்கள் இந்த தனியார்ட்ட இருந்து அதை கைப்பற்றுங்கன்னு எழுதியிருக்கேன். தாது மணல் கதிர்வீச்சு காரணமாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களில் கிராம மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் வைகுண்டராஜனின் சகோதரர் புகார் கூறினார். வைகுண்டராஜன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் தம்மிடம் ஆதாரம் இருப்பதாகவும் குமரேசன் தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் அதே வேளையில் சசிகலா புஷ்பா விவகாரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தவும் வைகுண்டராஜன் முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதாக அவருடைய சகோதரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சசிகலா புஷ்பாவுக்கு தேவையான உதவிகளையும் வைகுண்டராஜனே செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சசிகலா புஷ்பா தான் செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் இந்த விமனசு வைகுண்டராஜன் சட்டவிரோதமாக தான் தொழில் பண்ணிட்டு வர்றத அரசை மிரட்டுற நோக்கத்துக்கும் சசிகலா ஒரு கேடயமாக பயன்படுத்தி, சசிகலா புஷ்பா ஒரு கேடயமாக பயன்படுத்தி தன்னுடைய நாடார் மக்கள் அவ்வளோ எனக்கு ஆதரவாக இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குறாங்க. பின்னணியில் யார் இருக்காங்க? சசிகலா புஷ்பாவோட பின்னணியில் யார் இருக்காங்க? வைகுண்டராஜ் தான் இருக்கான். வைகுண்டராஜ் தான் டெல்லியில் அந்த பெயிலை போட வச்சதே. நீங்கள் யார் ஒரு ஜாமீன் போடணும்னா மறுபடி மதுரை கோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன். டெல்லியில் பெயில் போட வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை. இழுத்தடிப்பு விவகாரம், சட்டம் எல்லாத்துக்கும் சமம்.
ஏழைக்கு ஒரு நீதி, எம்பிக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதின்னு கிடையாது. முறைப்படி அவங்க வழக்கு பதிவு செய்யணும், நீங்கள் வழக்கை சந்திக்க வேண்டியதுதான். இந்நிலையில் குமரேசன் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை என விவி மினரல்ஸ் நிறுவன தலைவர் வைகுண்டராஜன் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று அள்ளப்பட்ட மணலை பயன்படுத்தியே தற்போது தாது மணல் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அரசுக்கு எதிராக திசை திருப்பவே தம் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை குமரேசன் தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் வைகுண்டராஜன் கூறியிருக்கிறார். எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கும் நில அபகரிப்பு புகாருக்கும் தொடர்பில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நில ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் மீது காவல்துறையில் அளிக்கப்பட்டிருக்கும் புகார் பொய்யானது என்பதை நிலத்திற்கு வாடகை எடுத்திருக்கும் MC குமார் என்பவரின் வழக்கறிஞர் கௌதமன் தெரிவித்திருக்கிறார். இதன் பின்னணியில் சிலரின் தூண்டுதல் இருப்பதாகவும் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கௌதமன் குறிப்பிட்டார். இந்திராணி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை MC குமார் என்பவர் வாடகைக்கு பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனை எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு வாடகைக்கு தந்திருப்பதாகவும் கௌதமன் விளக்கம் அளித்துள்ளார். புகார் கொடுத்திருக்கும் பெண் உள்ளிட்ட 5 பேருக்கும் இந்த நிலத்திற்கும் சம்பந்தமில்லை என்றும் நிலத்தை அபகரிக்க சதி செய்திருப்பதாகவும் வழக்கறிஞர் கௌதமன் கூறினார். இது ஆக்கிரமிப்பு பண்ண இடம் கிடையாது. இது கோபிநாத் இந்திராணின்றவங்க ஹரிகுமார்ன்றவருக்கு பவர் கொடுத்து, ஹரிகுமார் நம்ம குமார் சார்ன்றவருக்கு MC குமார் அசோசியேட்ஸ்க்கு இந்த இடத்த ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ரெண்ட்டு விட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு. மற்றபடி இது ஆக்கிரமிப்பு பண்ண இடம் கிடையாது. 33 வருஷமாக ரெண்ட்டுக்கு இருந்த பாண்டரங்கன் எல்லா ரிசிப்ட்ஸையும் கட்டியிருக்காரு. அது எல்லாமே கோர்ட்டில் தாக்கல் பட்டிருக்கு. கோர்ட்டில் தாக்கல் பண்ணதுக்கு கோர்ட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. அது இன்டர்ம் ப்ரொடெக்ஷனாக ஒரு ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருக்காங்க. யாரும் இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.